டேய் துரோகி பிரபாகரா, உன்னை இங்க வர வச்சது உன் குடும்பத்தோட சேர்த்து உன்னை ஒண்ணு சேர்க்கறதுக்கு இல்ல, உன்னை கொல்லத்தான் வர வச்சேன். என் கையால நீ சாகணும். அதுக்காக தாண்டா நான் 30 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கோபம் எங்க மேல தானே? எதுக்கு எங்க பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ற? எங்க 2 பேரோட உயிரை எடுத்துக்கோ, சந்தோஷமா எடுத்துக்கோ. அத ஒண்ணுக்கு 2 உசுரா வருது, முடிச்சு விடுங்க. ஏய் ஷூட் பண்ணு, சொல்றே. ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு. நான் செத்தா தான் நீ நிம்மதியா இருக்கணும். ஷூட் பண்ணு. அப்பா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. அப்பா அப்பா கூட்டி போங்க. நீ என்ன சாகணும்? நான் அவரை செத்து போறோம். நீ சொல்றே. சுடு. சொல்றே. சும்மா இருடா. சுடுங்கறல. சுடு. சுடு. பிரபாகரா, பிரபாகரா. பாவி பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. பழி வாங்கிட்டு ஏடி. பிரபாகரா, என்ன பாவியா? பிரபாகரா, நீங்களே நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. பிரபாகரா, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. இப்படி பண்ணிட்டு டாக்டர் 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 என்னாச்சு? ஷூட் பண்ணிட்டாங்க டாக்டர். வாட்? ஷூட் பண்ணிட்டாங்களா? டாக்டர், அப்பாவும் டாக்டர் தான். ஸ்பாட்ல போலீஸ் இருந்ததால நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். ஆமா டாக்டர், நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு டாக்டர். ஃபாஸ்டா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எப்படியாவது காப்பாத்துங்க. முதல்ல ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு வாங்க. கம் ஃபாஸ்ட். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. பயப்படாதீங்கம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லா பிரச்சனைக்கு நான் தானே காரணம். இல்லங்கம்மா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என் சுயநலம் தான் காரணம். நான் மட்டும் இந்த ஊருக்கு வராம இருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. இல்ல நடந்ததை பத்தி பேசாதடா. எனக்கு ஒண்ணுனதும் அப்பா அப்படியே துடிச்சு போயிட்டாருலம்மா. அவரை புரிஞ்சுக்காம நான் இப்படி பண்ணிட்டேனேம்மா. எதுக்கு அழற? அப்பா எழுந்து வந்துருவாரு. அப்பா வில் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
பயமா இருக்குடி. கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்து. இப்ப எதுக்குமா நீ அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சத்தம் போடாம அமைதியா இரு. ஏண்டி, உன் மனசு என்ன கல்லடி? என் புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவடினா அவன் குடிச்ச பாலில என் கையில ரத்தமா இருக்குடி. என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே சுட்டுட்டாலே அந்த பாவி. இறக்கமே இல்லாம பேசுறியடி. ஏங்க, தூணோட தூணா நிக்கிறீங்களே, என்ன ஏதுன்னு இவகிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் நான் பார்க்கணுமா? போய் சேர்ந்துடலாமான்னு தோணுது. நீங்க எதுக்கு பாப்பாய் சேரணும்? நீங்களும் போயிட்டா அப்புறம் எங்களுக்கு யாரு இருக்கா? அண்ணனும் தங்கச்சியும் நாடகம் போட்டு உண்மையை மறைச்சிருக்காங்களே, கதிருக்கு எப்படி இருக்கும்? அவன் எப்படி இதை தாங்குவான்? பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிருக்காங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? மாமா கூட என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாரு. அவருக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. அவர் உன்னை லவ் பண்ணது உண்மைதானா இல்ல அதுவும் நாடகமா தெரியலையே, எனக்கு சொல்ல தெரியல. I already tell you not here. கரெக்ட் தான். இந்த ஆளு அப்பவே என்கிட்ட சொன்னாரு, நான் தான் கேக்கல. அப்ப நான் யாருன்னு தெரியாதவங்கள வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு. ஏன் தப்புதான். என்ன முதல்ல ஏதாவது எடுத்து அடிச்சுக்கணும். ரங்கநாயகி, இந்த அருணும் நர்மதாவும் அண்ணன் தங்கச்சின்னு தெரியாதா? 2 பேரும் பிரபாகரன் பிள்ளைங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏமா ரங்கநாயகி, எதுவுமே தெரியாமையா நீ பொண்ணை கொடுத்த? நீ கெட்டிக்காரல நினைச்ச, இப்படி ஏமாந்து நிக்கிறிய? உனக்கே அசிங்கமா இல்ல இது? அசிங்கம்தான். ஏன் தப்புதான். நல்ல நாக்க புடுங்கிக்கிற மாதிரி என்ன பார்த்து 4 கேள்வி கேளுங்க. அப்பதான் எனக்கு புத்தி வரும். இனிமே புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? அதான் என் பிள்ளைங்க வாழ்க்கையே இல்லாம கலங்கி நிக்கிறாங்களே. உனக்கு தான் ஒரு சுடுதண்ணி கூட போட தெரியாதுன்னு அம்மா சொன்னாங்க. நர்மதாவ அருண் மாமா சொன்னாரு. அம்மாவான்னு கேட்டதுக்கு எதையோ சொல்லி சமாளிச்சுட்டாங்க. நேருக்கு நேர் நான் மாமாவை பார்த்து கேட்பேன், ஏன் மாமா இப்படி போய் சொன்னீங்கன்னு கண்டிப்பா நான் கேட்பேன். ஒரு வெங்காயமும் இனிமே யாரும் கேட்க வேணாம். அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். என் வயித்தறிச்சல் அவனை சும்மா விடாது. ரங்கா, ஏன் சாபம் கொடுக்கற? அவன் பிழைச்சு போட்டும். என்னப்பா புதுசா அக்கறையா சாபம் எல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க? புள்ள பாசமா? என்னடி சொல்ற? பிரபாகரன் எங்க மகன் தான். என் மகன் செத்து பல வருஷம் ஆச்சு. அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை.